நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தில்லைவாழ் அந்தணர் என்ற அந்த வார்த்தையிலே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இதில் தில்லைவாழ் அந்தணர் என்ற வார்த்தை நம்பெருமானுக்குரியதாக இருந்தாலும் கூட செயல் ஆகுபெயரின் செயலை சார்ந்து அது அந்த தில்லையிலே இருக்கின்ற இறைவனை பேணி பூஜிக்கின்ற அந்த அறநிலை வாழும் அந்தணர்களுக்கும் உரியது என்று சேக்கிழாரடிகள் பேசுகிறார். அது என்னவெனில், நீற்றினால் நிறைந்த கோள் நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினர். திருநீரின் ஒளிவிளங்கக்கூடிய அறவாழி அந்தணனாகிய தில்லை கூத்தனுக்கு காலம் தவறாமல் உரிய தொண்டுகளை செய்யக்கூடிய தன்மையராக அவர்கள் இருத்தலால் இந்த தில்லைவாழ் அந்தணர் என்ற வார்த்தை அங்கே நம்பெருமானுக்கு பணி செய்கின்ற உழைச்சார். சிவபெருமானை வழிபடுகின்ற திருநீறு, ருத்ராட்சம், வெண் முதலியவை அணிந்தவர்கள் எவ்வாறு சிவன் அடியார்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ அதுபோல இந்த தில்லைவாழ் அந்தணராகிய பெருமானுக்கு உரிய தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு தில்லைவாழ் அந்தணர் என்ற ஆகுபெயர் வருகிறது. இவர்கள் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானை அன்றி வேறு யாரையும் நாடி சென்று எந்த உதவியும் கேட்க மாட்டார்கள். அப்படியெனில் தில்லையிலே நாம் செல்லும் பொழுது பெரும்பொருள் கேட்கிறார்களே என்று பார்த்தால், இறைவனுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளுக்காக ஒரு 1000 ரூபாய் வாங்கினால் அதில் ஒரு 100 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் தீட்சிதர்களை நான் கண்டிருக்கின்றேன். பெரும்பாலான தீட்சிதர்களுக்கு தில்லையிலே கொடுக்கக்கூடிய உருண்டைச்சோறு இல்லையெனில் அவர்களுக்கு உணவே கிடையாது, நல்ல உணவு கிடையாது. இன்றும் அந்நிலையிலே உள்ளார்கள். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்வில், அதை விடுங்கள். இங்கே அவர்கள் எவ்வாறு இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று சேக்கிழாரடிகள் பேசுகிறார் என்றால், நீற்றினால் நிறைந்த கோள் நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினர். அவருக்குரிய தொண்டுகளை தவறாமல் செய்யக்கூடிய புண்ணியத்தை பெற்றவர்கள் அவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் தில்லையை பிரிந்து வாழ மாட்டார்கள். அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அவருடைய திருவடிக்கு அன்பினாலே தங்களால் என்ற பூஜைகளை செய்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே பல்வேறு விழாக்கள் முதலிய மங்கள தொழில்கள் செய்து மறைவழி வாழ்ந்து மறைகளால் துதித்து அவர்களை போற்றக்கூடிய தன்மையினராக அவர்கள் இருக்கிறார்கள். அதில் சிறப்பு என்னவெனில், இவர்கள் அகத்தில் பணிவோடு தொண்டு செய்பவர்கள் என்று அன்பால் பெருகும் அன்பால் அடித்தவும் புரிந்து வாழ்வார். நடராஜ பெருமான் மேல் கொண்ட அன்பினால் தொண்டு செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த இறைவனை துதித்து சிறப்பாக அவருக்கு உபச்சாரங்கள் செய்து அவருடைய கோயிலிலே மனதார தொண்டு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். வருமுறை எரிமூன்றோம்பி மண்ணுயிர் அழால் மல்க தர்மமே பொருளாக கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 6 அங்கமும் பயின்று வல்லார் என்று பேசுவார். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 4 வேதங்களையும் கற்று தெளிந்து தர்மமே தங்களுடைய வாழ்க்கை பொருளாக கொண்டு அந்த மறைகள் கூறிய 5 கடமைகளை தினந்தோறும் செய்து அந்த மறைகளிலே கூறக்கூடிய ஜோதிடம் முதலாகிய 6 அங்கங்களிலும் பயின்று தேர்ந்தவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல,
அவர்கள் ஒரு சிறந்த செல்வத்தை உடையவர்கள். அது என்ன எனில், திருநடம் புரிபவர்க்கு ஆளாம் திருவினாள் சிறந்த நீரார் என்கிறார். இறைவனுடைய திருத்தொண்டு செய்யக்கூடிய பெரும் பேற்றினை பெற்ற சிறந்த தன்மையாளர்கள் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அவர்களுடைய ஒழுக்கத்தில், அவருடைய பூஜை முறைகளில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அப்படி அவர்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதால் சிவன்பால் அன்பாம் பேறு என பெருகி வாழ்வார். உருவது நீற்றின் செல்வம் எனக்கொள்ளும் உள்ளம் மிக்கார். எல்லாமே திருநீற்றை விட பெரிய செல்வம் எது என்ற உள்ளமுடையவர்கள். அந்த உள்ளம் இருப்பதால் சிவன்பால் அன்பு என்கின்ற பேரினை வாழ்க்கையிலே பெருக்கி வாழ்வார்கள். இத்தன்மையாளர்கள் தில்லைவாழ் அந்தனர். என்ன, அங்கே முன்பு 3000 இருந்ததாக நம்முடைய சேக்கிழாரடிகள் பேசுகிறார். இன்று ஒரு 400 அல்லது 380 குடும்பம் மட்டுமே அந்நெறியிலே மிச்சம் இருப்பதாக அண்மையில் ஒரு தீட்சரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு தெரிவித்தார். என்ன, செம்மையாள் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார், மும்மை ஆயிரவர் தங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மை பெற்று வாழ்வ இம்மையே பெற்று வாழ்வார் திருவடியே இறையருளை. இனி அவர்களுக்கு வேறு எந்த பேரும் தேவையில்லை. அவர்கள் எவ்வாறு இறைவன் தனக்கு உவமையில்லாதவனாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதுபோல அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட இந்த அருமறையோர்கள் எல்லாம் புகழ்திரு மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ அங்கே நடராஜ பெருமான் அருளாடல் செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி ஐயா என்று நாம் காணும் பொழுது கோயிலிலே தீட்சர்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள் என்றால், தீட்சரிடத்து தனித்தன்மை ஒன்று உண்டு. அவர்கள் எதை செய்தாலும் நடராஜாவுக்காக செய்வார்கள். நடராஜாவுடைய ஆலய திருப்பணி முதற்கொண்டு நித்திய பூஜை வரை செய்வதற்கு தனிப்பட்ட எந்த பெரும் முதலீடும் கிடையாது. என்ன, நம்முடைய தில்லை சிற்றம்பலத்தையே உண்டியல் வைக்கும் பழக்கம் கிடையாது. உண்டியல் எங்கேயும் பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை அல்லவா? அப்பொழுது இறைவனுக்கு அந்த முறையான வழிபாடுகள் செய்ய தேவையான பொருளை நமக்கு அர்ச்சனை செய்கிறேன் அது இது என்று சொல்லி ஒவ்வொரு தீட்சரும் பொறுப்பேற்று கொண்டு நம்மிடம் வாங்கக்கூடிய பொருளிலே ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு 90 ரூபாய் நடராஜ பெருமானுக்காக செலவிடக்கூடிய பண்பாளர்கள். அவர்கள் ஏன் மற்றவரோடு சேரவில்லை எனில், நாங்கள் அணுகி பழகிய விதத்தில் தெரிந்தது என்னவெனில், அவருடைய தனிப்பட்ட வீட்டினுடைய ஏழ்மை சூழ்நிலையோ வறுமை சூழ்நிலையோ எல்லோருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் யாரையும் வீடு வரை அழைத்து செல்ல மாட்டார்கள். கோயிலோடு நிறுத்திக்குவாங்க, அந்தாட்டை யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏனெனில் அவர் சொன்னார், ஒரு தீட்சர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஐயா நான் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போக வர நல்ல பழக்கம் உண்டு. அவர்கள் வீட்டின் உள்நிலை உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியும். என்ன கண்ணே எல்லாம் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ ஒரு சூழ்நிலை நடராஜா வச்சிருக்காரே அப்படின்னு. ஐயா, இறைவனை குறை கூறாதீர்கள். இப்படி வைத்திருந்தாலும் நாங்கள் வெளியே சென்றால் தீட்சர்களுக்கு என்னப்பா குறை அப்படிங்கிற ஒரு கம்பீரமாக வாழ வைத்திருக்கிறார் பெருமான். ஏனெனில் எங்கள் அரசு நடராஜ பெருமான் மட்டுமே. அவரை என்று யாருக்கும் பணிய மாட்டோம், தேவையில்லை. ஏனெனில் அறக்கடவுளாகிய அறவாளி அந்தணனாகிய அந்த நடராஜ பெருமானுக்கு நாங்கள் அகம் பணிவோடு பணி செய்வதால் அவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் தராத எதையும் எங்களுக்கு யாரும் தர முடியாது என்று அவர் கூறிய பொழுது திகைத்து போனேன். ஆகவே தலைவன் எவ்வழி அவ்வழி வாழும் தொண்டர்கள்.
ஆகவே இங்கே எடுத்த உடனே பாடும் பொழுது தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா, தில்லையில் வாழ்கின்ற அந்தனர் நடராஜ பெருமான் அவருக்கு மாற்றம் கிடையாது. அவருக்கு அடிமை செய்யக்கூடிய அந்த காலம் தவறாமல் இறைவனுக்குரிய நித்திய பூஜைகளை இன்றும் கூட செய்து வரக்கூடிய அந்த ஒரு சிறப்புடைய அடியவர்கள் அவர்கள். முப்போதும் தீர்மேனி தீண்டு பார்க்கும் அடியேனா, இவர்கள் 5 காலம் 6 காலம் ஒரு ஆலயத்திலே தொடர்ந்து பூஜை செய்யணும்னா ஒரு கால பூஜைக்கு நடராஜ பெருமானுடைய ஆலயம் போன்ற பெரிய ஆலயங்களிலே ஒரு கால பூஜை நடப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 5,000 to 10,000 ரூபாய் செலவாகும். மின்சார கட்டணம் குறைந்தபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒரு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அவ்வளோ பெரும் பண்ணையம் அந்த ராஜசபை. அது அங்கே சென்று குறை கூறுவதை தவிர்த்து பெருமானுக்கு நாம் எந்த விதத்திலே எதை செய்யலாம் என்று சிந்தித்தால் நாமும் நலம் பெறுவோம். சிதம்பரமும் கண்ட பொருள் பற்றி ஆலயத்தை அபகரிக்க நினைக்கும் கயவர்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். எது நம்ம போகாத இருந்தால். ஆக ஆலயத்திற்கு நடராஜா பெருமான் இருக்கின்றார். அவர் அந்த தீட்சியர்களை தங்களுக்கு பணியாளராக வைத்து பணி கொள்கிறார். நாம் வெளியே நின்று எதையமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என்று புலம்பக்கூடிய அடியார்கள் மட்டும்தான். அவர்கள் பணி செய்து வாழும் தன்மை பெற்ற அடியார்களாக அவர்களிடத்தும் நாம் உரிய மரியாதையோடு அவர்களை அணுகி அவர்களுக்கு ஆலய சேவைக்கு உதவ திருவருளால் எல்லாம் அல்ல நம்பெருமானின் பேரருட்கருணை உண்டாக திருவருளை சிந்திக்கின்றோம். அடுத்ததாக ஒரு அற்புதமான வரலாறு. என்ன? நீடு வாய்மையும் பெருமாடத்து திகழும் அன்பும் என்ன தொண்டர்கள் செய்த தவப்பயனாகவும் அங்கே என்றும் மாறாமல் உயர்ந்த தில்லைவாழ் அந்தனர் என்று உலகமெல்லாம் புகழக்கூடிய அந்த சிறந்த அடியார்கள் போற்றி வழிபடக்கூடிய இறைவனுடைய திருநடம் போற்றி அங்கே ஒரு அற்புதமான நாயனார் வாழ்ந்தார். என்ன? தனியடியார்களில் முதலாக வருபவர் திருநீல கண்ட நாயனார். அந்த பேரில் பார்த்தீங்களா ஒரு விசித்திரமானது இருக்கும். இறைவனுடைய திருநீலகண்டத்தின்பால் மிக்க அன்பு உடையவர் அவர் தந்தையார் போலும். அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்று பெயரிட்டார். தில்லையிலே குலாளர் குலத்திலே மண்பானை பொது முதலியவை செய்யக்கூடிய குயவர் குலத்திலே ஒரு அன்பர் அவதரித்தார். அவருடைய தனிப்பெயர் யாருக்கும் தெரியாது. இப்பொழுது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் தற்பெருமைக்காக அல்ல, என்னை எல்லோரும் சொக்கர் என்று அழைக்கின்றார்கள். என்னுடைய ஆசான் மதுரை ஆதீனம் 292 அவர்கள் அடியேனை பார்த்தால் நான் எல்லாரிடத்தும் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க சொல்லுங்கன்னு சொல்றதுனால அடியேனை பார்த்ததும் சன்னிதானம் என்ன சொல்லும் என்றால், வாப்பா நமச்சிவாயம் அப்படிம்பார். நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னதுனால அடியேனை சன்னிதானம் என் ஆசான் என்ன சொன்னார்? நமச்சிவாயம் வா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்பார். இப்படி இந்த குயவர்குலத்தில் அவதரித்த அந்த அன்பர் சிறுமான் நினைத்து எப்பொழுதும் இறைவனுடைய அருட்கருணைக்கு பெரிய உதாரணமாக இருப்பது அவர் ஆளாளம் விஷமுண்ட நிகழ்வு. இந்த நம்பொருட்டு விஷமுண்டாரே அவருடைய அந்த விஷமனுடைய கண்டத்திலே இருக்கிறது என்று யாரை பார்த்தாலும் திருநீலகண்டம் என்று கூறி வணங்குவார்.
இவர் தன குலத்தொழின் வழியிலாக தாம் செய்யக்கூடிய திருத்தொண்டில் ஒன்றாக இந்த பரதேசிகளாக, பரதேசம் பரமனுடைய தேசத்தில் இருப்பவர்கள் பரதேசிகள், அந்த எந்த ஒரு பற்றுமின்றி உணவுக்கு கையில் வாங்கி சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த சிவனடியார்களுக்கு அந்த திருவோடு வழங்கி வாழ்ந்து வருகிறார். இல்லறம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. இடையிலே ஒரு நாள் எல்லோருக்கும் இளமையிலே ஒரு சலனம் வரும் அல்லவா, அதுபோல தன்னுடைய இளமையின் ஒரு ஆற்றாமையிலே அங்கே தில்லையில் இருந்த ஒரு தாசியுடைய இல்லம் சென்று அங்கே தங்கி வருகிறார். வந்து தன் மனைவியிடம் அவரை வழக்கம் போல அணுகி அவரை தொடச் செல்கிறார். உடனே அந்த பெண் என்ன சொன்னார்? எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை நீங்கள் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது என்றால், என்னை தொடும் அந்த தன்மையை தாங்கள் இழந்தீர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அப்படியே அந்த அம்மா முடிச்சிட்டாங்க. இன்பத்துறையில் எளியராக இருந்த திருநீலகண்டர் அன்று முதல் மனைவியை மட்டுமல்ல வேறு யாரையும் நாடாமல், என்ன இங்கே அந்த ஒரு வரி வரும், எம்மை தீண்டாதீர், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார். இங்கே திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்று கூறியதாலும் எம்மை என்று பன்மையில் கூறியதாலும் தன் மனைவியை மட்டுமன்றி வேறு எந்த பெண்ணையும் தொடக்கூடாது என்று அந்த பெண் கூறியதாக மனதாலும் ஏற்றுக்கொண்டு யாரையும் நினையாமல் வாழ்ந்து வருகிறார் இந்த திருநீலகண்டர். ஆனால் நம்ம வீட்டில் சண்டைன்னா பார்த்தீங்களா, இந்த காலத்து பிள்ளைங்க விவாகரத்து வரைக்கும் போய் தெருவில் நின்று கத்தி அந்த ஆம்பளை அசிங்கப்படுத்தி, அதை விட அவன் செத்து போயிடலாம், அவ்வளோ கொடுமை பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நிகழ்ந்ததுன்னா, நம்ம திருநீலகண்டரும் அவருடைய துணைவியாரும் வெளியுலகத்திற்கு மிக ஒற்றுமையாக வாழ்வது போல ஒரு தோற்றத்தை காட்டி வாழ்ந்து அப்படியே வாழ்கிறார்கள். வயது மூப்படைந்தது, மிகவும் தளர்ந்து போனார்கள். தன்பால் அன்பு கொண்ட ஒரு அன்பன், தினமும் நம்மை வணங்கக்கூடிய ஒருவன், நம் திருநீலகண்டத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனைவியார் கூறிய அந்த ஆணையை ஏற்று தான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை வாழாமல் இப்படி வயோதிகம் அடைந்து இப்படி இருக்கின்றானே என்று கவலைப்பட்டார் நடராஜ பெருமான். அந்த கவலையின் வெளிப்பாடாக திருநீலகண்டரின் பெருமையை உலகுக்கு அறியச் செய்ய சீர்மான் யோகியாக வருகிறார். நம்ம கதை சொல்றவள என்ன சொல்லுவான்னா, சீர்மான் திருநீலகண்டரை சோதிக்க வந்தார். எங்கேயா சோதிக்க வந்தார்? வந்து தங்க பொண்ணோட கேட்டார். அவர் வந்தது என்னுடைய திருநீலகண்டம் என்ற ஒரு வார்த்தையின்பால் கொண்ட அன்பின் காரணமாக இந்த குயவர் இல்லறம் ஒழித்து வாழ்கிறார், வெளியுலகிற்கு தெரியாமல் நம்முடைய பெயரையும் காப்பாற்றி வாழ்கிறார் என்பதை உலகுக்கு அறிவிக்க சாமி ஒரு வயோதிக சிவயோகியாக ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு, கோவணம்னா அரையாடை அணிந்து திருநீர் உடம்பெல்லாம் பூசிட்டு நம்முடைய திருநீலகண்டரிடம்
செல்கிறார். சென்று அங்கே தன் கையிலே வைத்திருந்த ஒரு திருவோட்டை அவரிடம் கொடுத்து, ஐயா, தாங்கள் எல்லோருக்கும் திருவோடு தருவதாக நாம் அறிந்தோம். அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த திருவோட்டை நீங்கள் களவாட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன களவாட மாட்டீர்கள்? என்ன, அங்கேயே சாமி ரொம்ப சூக்கமாக சொல்கிறார் மவனே. அப்படி அதனால் இதை பத்திரமா வச்சிருங்க, நான் சென்று இறைவனை வழிபட்டு பிறகு வருகிறேன்ட்டு போயிடுவார். உடனே இந்த திருநீலகண்ட என்ன செஞ்சார்னா, அந்த திருவோட்டினை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். ஒரு பெட்டியில் வைத்து பொறுப்பாக மூடி யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு வச்சிட்டார். நம்மால் அப்படியே விட்டுட்டார். கொஞ்ச நாள் விட்டுட்டார் நம் பெருமான். சரி அப்படின்ட்டு சில காலம் கழிந்தது. நம்முடைய பெருமான் திருநீலகண்டருடைய இல்லம் நோக்கி வந்து, அன்பனே, நமச்சிவாய வாழ்க, உன்னை வணங்குகிறேன். ஐயா, நான் கொடுத்த திருவோட்டினை கொடுங்கள் என்றார். கொடுங்கன்னு இவர் சொல்லக்குள்ளவே எடுத்துக்கிட்டார், மறைச்சிட்டார் அந்த திருவோட்டு. சென்றார். திருவோடு வைத்திருந்த பெட்டகத்தை பார்த்தால் காணவில்லை. திகைத்தார். வீடெல்லாம் தேடினார், தேடிக்கொண்டே இருந்தார். பிறகு நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.